இங்க இந்த கொத்து பல்பு வேணும், இங்க இந்த லைட் வேணும், இது அழகா இருக்கும், வாசல்ல இது வேணும், பார்த்து பார்த்து போறோம்ல சார். ஒரு அறிவாளி கபருக்கு லைட் போட்டுக்குவான் நாங்க பெருமாள் சொல்லுகிறார்கள். கபருக்குள்ள வச்ச உடனே குரான் வந்து நின்றும். அது நின்றுட்டு அவர்கிட்ட சொல்லும், இப்ப 2 பேர் வருவாங்க, உன்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் பொறுத்துக்க. இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ யாருன்னு கேட்பாரு. நான் தான் நீ ஓதிய குரான் வந்து நான் இருப்பேன். அப்புறம் அந்த மலக்கு வருவாரு, கேள்வி கேட்க வந்தா சொல்லும், யாரும் டயர்டா இருக்காங்க, கேள்வி நானே பதில் சொல்றேன், நீ இப்போ அல்லாட்ட போகணும். அவர் சொல்லுவார், இல்ல இல்ல அவர்கிட்ட தான் கேட்க, நீ போய் கேட்டு அல்லாட்ட. அப்ப அல்லாட்ட கேட்டு வந்த சொல்ல அவன்கிட்ட தான் கேட்கணுமா. உடனே அவனை எழுப்பி விட்டு சொல்லு, 3 கேள்வி பதில் தான் சொல்ல, கேட்டுட்டு போயிருவார். அப்ப குரான் சொல்லுமா, இது தனிமையின் வீடு, கியாமத்து நாள் வரை நான் உன்னோடு இருப்பேன். இது இருளின் வீடு, உனக்கு லைட் வேணும். இந்த வீடு ரொம்ப சிறியது, பெருசா சொன்ன உடனே இப்படி திரும்பி பார்ப்பார். 5000 என்ன, அவ்வளவு பெரிய பேலஸ் மாதிரி ஆயிரம். அவருடைய அவரு மௌத்தாகிறதுக்கு முன்னாடி டயர்டா வந்திருக்கேன், நீ தூங்கி எந்திரி, உனக்கு எல்லாவற்றையும் நான் சித்தப்படுத்தி வைக்கிறேன். ஏசி ஓடும். அப்ப அறிவாளி யார்? தன்னுடைய கபரை சித்தப்படுத்திக் கொள்வான்.